பேசினது மட்டும்தான் குற்றம். ஆனால் இப்போ அதற்கு ஒரு படி மேலே அது வந்து மிரட்டல் அப்படின்னு பணத்தை லிங்க் பண்ணுறாங்களே, இதுவரை அப்படி பணத்தை லிங்க் பண்ணலையே. என்ன காரணம் பணத்தை லிங்க் பண்ணுறதுக்கான காரணம் என்னவென்றால், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இதே போல் ஒரு யூடியூப் வழக்குக்கு ஜாமீன் வழங்கும் போது அந்த தீர்ப்பில் என்ன எழுதிவிட்டார் என்றால், பேசுறது கொலை குற்றம் ஆகாது. அதில் எல்லாத்துலேயும் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் பேசியிருக்காங்க, பேசுறதுனால பொது அமைதிக்கு பங்கம் விளைந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா. இன்னொன்று, பேசியதால் இரு பிரிவினருக்கிடையே மோதல் தூண்டப்பட்டதுன்னு இதை ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஒரு தெளிவாக சொல்கிறாரு, பொது அமைதிக்கு எங்கே பங்கம் விளைவிச்சு. பேசுனது செப்டம்பரில் இப்போ நம்ம அக்டோபரில் இருக்கோம். இந்த செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் எங்கே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிச்சுன்னு காட்டுங்க. இப்படி மேஜிஸ்ட்ரேட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இரு பிரிவினருக்கிடையே வன்முறை தூண்டுற மாதிரி பேசினா இரு பிரிவினர் எங்கே வன்முறை தூண்டப்பட்டது, இதை டெஸ்ட் பண்ணணும். அது தாண்டி 7 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அஃபென்ஸ் இதுன்றதுனால நோட்டீஸ் சர்வ் பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது.